ஹாய் சிம்ஸ். ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மூக்கு அடைக்குது. ஜலதோஷமா? நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல. ஓஹோ, வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது, இதுல இது வேறயா? இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராமோட ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற. யோகி, அந்த போனை எடு. சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. ஓ, கேம்ப் ஆடுங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன். கேம்பா குடிக்க தெம்பா இருங்க. ஐயோ, மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயித்த கீத்த காக்க போகுது. அவன் அப்படியே இங்கே மண்ணு துப்பு. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதுனா நம்மளுக்கு பூசா. மச்சான், யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? ஓ, இப்படி ஒரு அப்டேட் இருக்கா? அதான் ஒரு சிலரோட ப்ரொஃபைல்ல அம்பு விட்டு வச்சிருக்காங்க. அவனை மன்னிக்க கூடாது. ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. நம்ம இருக்க மனநிலைமைக்கு இவனுங்க வேற. குண்டு மொத்த பேரும் ஜமால் பாஷா. ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கறேன். அதுக்குள்ள யாரு? மல்லிகை அவளது மணமாக நானே இல்ல பெல்லு. அதான் நீ இல்ல. நான் ஓரமா தான் இருக்கேன் கொங்க. பாட்டு போட்டு கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறியா பாடி சோடா? Oh my god, something in throat. Come, we'll go. அது லவ் பண்றவங்களுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கிட்டா பரவாயில்ல, நமக்கெல்லாம் தெரியற மாதிரி வைக்கிறாங்க. உன்னை கொண்டு போடுவா குமாரா. இதோட தேவை, இதோட தேவை, இதோட தேவை, இதோட தேவை, இதோட தேவை, இதோட தேவை, இதோட தேவை. ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. நான் கூட வேலண்டைன்ஸ் டே தான் கொஞ்சம் ஏதோ தேவைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் தேவையில்ல. நோ தலைவர, எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி, நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணும், உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. என் மூஞ்ச பாத்தியாடா? நல்லா இல்ல சார், அது எனக்கு தெரியாது. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் தென்றல். அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மன. அந்த டிவிஎஸ் 50 பாருங்க. டிவிஎஸ் 50 வச்சுட்டு காரு பங்களா எப்படி வாங்குறதுன்னு யோசிக்காம சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு காலேஜ் முன்னாடி பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சிறிய தண்ணீர் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருது. சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே சேர்ந்துக்கிறாங்க. மறுபடியும் சண்டை வருது, பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் சண்டை வருது, மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. படம் முடியறதுக்குள்ள எப்போ சண்டை போட்டு முழுசா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை, கடைசி வரைக்கும் சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான கதை தான் இந்த படம். சிரிக்கிற என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே ஒரு சிலர் இப்படிதான் இருக்காங்க. இட்ஸ் a wrong concept. What I'm telling. ஏன் நானே கூட இப்படித்தான். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம். எவன்டா விசாரிச்சது? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எப்படி மேட்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா பார்த்தேன். ஆனா ஆன்லைன்ல இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. சந்திரா மேல பாரு, சந்திரா கீழே பாரு, சந்திரா தலைய சொறி, சந்திரா குரங்கு.
அடே கப்பா, எந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாரு. நீங்களா லேசு போட்டாலப்பா, பெரிய தாட்டியக்காரங்கதான். எது ஒரிஜினலு எது ஃபேக்னே தெரியலங்க. ஏஐ வர வர ரொம்ப ஓவரா பண்றாங்க. இப்ப நீங்கெல்லாம் என்ன, நீங்கெல்லாம் ஆர்வம், நான் ஆர்வ கோளாறு. அண்ணா 2 பரோட்டா. எது பரோட்டா. எது பரோட்டா. எது பரோட்டா. பரோட்டா. நல்லா ஃபேமஸ் ஆனாங்க, ஒரு பாட்டு பண்ணாங்க, முடிஞ்சுச்சு. இன்னொன்னு பரோட்டான்னு சொன்னாங்க, மொத்தமா முடிச்சிருச்சு. மக்களே, நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். எனக்கு ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னு தெரியல. ஏன்டா நானா நல்லவனாடா? நான் ஒரு குடிகாரன், முள்ள மாதிரி பைய, முடிச்சு பைய, கெட்ட பையன்டா. என்ன சோதிக்கிறான்? உண்மையை சொல்றதுக்குலாம் ஒரு மன தைரியம் வேணுங்க. என்ன தைரியம் பார்த்துக்கிட்டு அவர் கேட்ட கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்குல்ல, அவரை ஏன் சோதனைப்படுத்தணும்? யாரடா அவன் நியாயம் கேட்டது? சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள புரியாது, நீங்கள் புரியாது, ஒன்னா புரியாது, இது போல புரியாது. என்ன எல்லாம் புரியாதுன்னு வருது? எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? புரியுதாடா அண்ணே? புரியுதா? இனிமே காலைல எந்திரிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் கொரட்டை விட்டு தூங்குவேன். அங்கிருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா, அந்த கேப்ல கொரட்டை விட்டு தூங்குவேன். டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது கொரட்டை விட்டு தூங்குவேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 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 ஜாலியா கொரட்டை விட்டு தூங்குவேன். நைட்டு உன் கூட போன் பேசவே மாட்டேன். நல்லா சாப்பிட்டு சும்மா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒருவேளை என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கொரட்டை விட்டு தூங்குவேன். இது அந்த கனவுல கூட கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா நான் தான் கொரட்டை விட்டு தூங்குவேன். என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்த நினைச்சா? இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க, அவளோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கோர்ட் வாசல்ல போய் நிப்பன் பாத்தியா? கொரட்டை விட்டு தூங்குவேன். நான் காலேஜ் படிக்கும் போது பஸ் ஏறினதுக்கு அப்புறம் அப்படிதான் தூங்குவேன். ஏன்னா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். சபாஷ் சாமி பிள்ளை, சபாஷ். நீ என்னடி எனக்கு வேணாங்கிறது? நான் சொல்றேன்டி, நீ எனக்கு வேணாண்டி. ஐயோ, பிப்ரவரி 14 கட் பண்ணலாம்னா மார்ச் 14. சிங்கிளா சுத்துறதுனால இந்த காலண்டர் கூட அசிங்கப்படுத்துது. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. சார் திருப்பி திருப்பி நீங்க கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடம் இல்லைன்னு ஏற்கனவே இடம் இல்லைன்னு சொல்லுங்க. தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். தெளிவுபடுத்தியாச்சு, தெளிவா சொல்லியாச்சு, மீண்டும் மீண்டும் தெளிவா சொல்லியாச்சு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுட்டு. நல்லா இருக்குல்ல அது? அவர் சொல்றாரு ஒரு டைலாக், அந்த டைலாக் நீ சொல்ல முடியுமா? எத்தினி பால் கால் நூல் பூமலர் கூடு வீடு நாடு பாட்டி செய் பாதி மீதி ஜாதி கூமுட்டை கொண்டை மண்டை சண்டை புன்னகை பண்ணி தண்ணி கண்ணி சுண்டை. நான் இதை தப்பா நினைக்கலப்பா. இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. எந்த அளவுக்கு நம்மளே பிரைட்ல கொண்டு வர வச்சிருக்காங்க பாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் நான் சேவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிடுறான்? லவ்னா என்னடா சொல்லு. லவ்னா என்ன? எல்லுனா லபக்கு, ஓனா ஒதுக்கு, வீணா வசூலு, ஈனா எஸ்கேப். லவ்னா என்ன சார்? லவுக்கு லபக். மீண்டும் ஒரு தண்ணீர் இடைவேளை.
ஃப்ரெண்டு வீட்டில் திடீர்னு அவனை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டாங்க. அவனும் டக்குன்னு குளிச்சு பவுடர் அடிச்சு சீவி ரெடி ஆயிட்டான். அப்புறம் தான் உண்மை தெரியுது, அவன் குளிக்கணுன்றக்காண்டி பொய் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள. எப்படிலாம் போய் சொல்றாங்க. எப்படி பிராங்க் பண்ண பாத்தியா? பாவம், போய் சொல்றதுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா? என்ன வாழ விடணும். உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? மாதிரிங்க அதெல்லாம் எங்கேயும் போகாது. இங்க பாத்தீங்களா? ஆமா. எப்படி தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்க. தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்க. அப்படிதான் கண்டக்டர் ஊதுவாரு. தாம்பரம் வச்சு இறங்குங்க, குரோம்பேட்டை வந்துச்சு இறங்குங்க அப்படிம்பாரு. இங்கிட்ட ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்க, கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க அப்படிம்பாங்க. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க. ஆமா. இறங்கிட்டாங்க போங்க அப்படின்னு அர்த்தம். குப்போட்டி வந்துருச்சு. குப்பை எடுத்தாந்து போடு. வண்டி. ஓ, இது டிவிக்கோட கனெக்ட் பண்றாங்களா? என்ன கொடுங்க. ஓகே போன வாரம் கூட இதே சிச்சுவேஷன் தான் எனக்கு நடந்தது. கெஞ்சி பாத்துட்டேன், பிச்சை எடுக்காத குறையா கூட கேட்டு பாத்துட்டேன். யார கேட்டாலும் நானும் சைன் பண்ணும். நானும் அப்படி என்னதான் உங்க பேர் அத்தா தண்டிக்கு சைன் பண்றதுக்கு? அப்படித்தான் வாங்க. புயலாக வந்திருக்கிறேன், என் மன உறுதியும் அசைக்க முடியாதது, கூட்டத்தை நான் தேடவில்லை. என்ன எழவுடா இது? அட, நடுவுல ஏய் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. நீ குறுக்க வந்த, நீதான் குறுக்க வந்த. நான் கூட என்னடா இதுன்னு பார்த்தேன், இவ்வளவு மோசமா இருக்கேன்னு. படத்தை உனக்கு பிடிச்சிருக்கா? இது எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா. அந்த குரங்கோட ரியாக்ஷன் தான் நான் வந்து அஜித் சாருக்கு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து அஜித் சார் வந்து ஒரு சயின்டிஸ்டாக அந்த படம் நான் பண்ணுவேனாலாம் தெரியல. பட் என்னோட கற்பனை நான் பண்ணி வச்சுக்க ஸ்கிரிப்டில் சார் ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு ப்ரொஃபஸர். நான் சாப்பிடுப்பா, நீயும் சாப்பிடு. நான் காரில் செத்து போய்க்கிறான் பாரு, அவனுக்கும் வாங்கி சாப்பாடு எதுனா ஊட்டுங்க. என்ன ஊடுங்க, நான் போகிறேன். யோ ஏனியா ஒன்றும் இல்லை, ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. அவரு ஒரு பக்கம் படமே நடிக்காம ரேஸுக்கு போயிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆவாங்க தானே பின்ன. அப்படி கோபப்படக்கூடாது, அப்படி அடிச்சுக்க கூடாது, இப்படி அடிச்சுக்க கூடாது. அவ்வளவுதான், வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. போதும் ஓகே. மீண்டும் இதே மாதிரியான ஃபன்னி ரீல்ஸ் இல்ல இதை விட சூப்பரான ஃபன்னி ரீல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை அதுவரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வரட்டாமாவே.